ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 5/6/26. இன்னைக்கு நாஸ்டாக்ல ஒரு என்ட்ரி ஒன்று எடுத்திருந்தேன். அந்த என்ட்ரியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வாங்க டேரெக்டாக அந்த ட்ரேட் எப்படி எடுத்தோம் நாங்கள் அதை டேரெக்டாக பார்த்துடலாம். சார்ட் இருக்கிறது என்கியூ சார்ட்டு. நான் எந்த டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணேன்னா 1 ஹவர்லேருந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணியிருந்தேன். 1 ஹவரில் ப்ரைஸ் என்ன பண்ணிச்சுங்கிறத பார்த்துடலாம். எடுத்த ட்ரேடு வந்து இந்த இடம். ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ப்ரைஸில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. நான் எடுத்த இடம் இந்த இடத்துல ட்ரேட் போஸ்ட் பண்ணோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் பாருங்கள், ஆல்ரெடி ஒரு இன்டர்னலாக ஒரு ஹை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடம் இங்கே பாருங்கள், இந்த லோ வந்து இந்த லோ ரெஸ்பெக்ட் ஆச்சா, அப்போ இதுதான் என்னோட இன்ஜின் லிக்விடிட்டிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணேன். அதை நான் லோயர் டைம் ஃப்ரேம் போகிறப்போ அதை எப்படி மார்க் பண்ணேங்கிறத காமிக்கிறேன். இதான் நம்மளோட இன்ஜின் லிக்விடிட்டி. ப்ரைஸ் என்ன பண்ணிச்சு, இந்த இடத்துல இருக்க சின்னதாக கன்சால்டேஷனை போய் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு மேலே எடுத்துச்சு. இது லோயர் டைம் ஃபிலிம்லாம் நான் தெளிவாக காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ப்ரைஸ் எடுத்த இடம். அப்படியே 15 மினிட்ஸில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸில் ஒரு இன்டர்னல் எம்எஸ்எஸ் இந்த இடத்துல நடந்துச்சு. ஓகேவா, அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக ட்ராப் ஏரியா, அது இல்லாமல் இந்த ஹை வந்து இந்த இதை எக்ஸ்பெக்ட் ஆகி கீழே இறங்கியிருக்கு. அப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்குங்க, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் நம்மளுடைய இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. இப்போ ப்ரைஸ் லிக்விடிட்டி எடுத்துருச்சு, டார்கெட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இது ஏன் டார்கெட்டாக செட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ் இந்த லோவை எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இது ஆல்ரெடி ப்ரைஸ் எம்எஸ்எஸ் ஆன இடம். ஓகேவா, அப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாக நம்மளுடைய ட்ராப்பு. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய மேஜர் ட்ராப்பு. இப்போ ப்ரைஸ் வந்து இந்த ட்ராப்பு ப்ளஸ் மேலே இன்ஜின் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பார்க்கணும். இதுதான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருந்துச்சு அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அடுத்த டைம் ஃப்ரேம் பார்த்தோம். 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் ஏதாவது டைம் ஃப்ரேமில் மற்ற ஆல்டர்னேட்டிவாக நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ 5 மினிட்ஸ்லேயும் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட்டு கிடச்சிச்சு. ப்ரைஸ் என்னாச்சு அப்படின்னா இந்த ஹை எடுத்துருச்சு ஃபஸ்ட்டு. ஓகேவா, இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் அக்ரெசிவாக கீழே இறங்குச்சு. கீழே இறங்கினோடனே முடிவு பண்ணிட்டேன் ப்ரைஸ் வந்து கீழே தான் இந்த டார்கெட் நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு. என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கணும்ன்ட்டு பார்க்குறப்ப தான் அடுத்த டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்துட்டு இருந்தப்போ தான் 1 மினிட்ல ஒரு கிளியர் கட்டான என்ட்ரி தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இதை எடுத்ததுக்கப்புறம் இன்டர்னலாக ஒரு எம்எஸ்எஸ் பண்ணியிருந்தான். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இன்டர்னலாக ஒரு எம்எஸ்எஸ் பண்ணியிருந்தான் ப்ரைஸு. அப்போ இந்த இடம் ஃபுல்லாக ட்ராப்பாக இருக்குமா, இந்த ஏரியா ஃபுல்லாக. அதாவது இன்னும் லோயர் டைம் ஃபிலிமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 1 மினிட்டோட ஓகே, அதுக்கு மேலே நம்ம போகிறதில்ல. இதுதான் ட்ராப் ஏரியா. அப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து அழகாக இந்த இடத்துல போய் அழகாக டச் பண்ணிச்சு, மைன்யூட்டாக தான் டச் பண்ணிச்சு ப்ரைஸு இந்த இடத்துல. டச் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து அழகாக கீழே இறங்குச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நம்ம இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் அந்த இடத்துல என்ட்ரி போகலை. ஏன்னா ப்ரைஸ் திருப்பியும் போவானா இல்லையான்னு சின்னதாக டவுட் இருந்துச்சு. ஏன்னா இது 1 மினிட்லோட இன்டர்னல் ஹை. நம்ம கான்செப்ட் படி இந்த இடத்துல எடுத்துட்டான். ப்ளஸ் கீழே வருவானா இல்லையாங்கிறது கொஞ்சம் அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திருப்பி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போகலான்ட்டு வெயிட் பண்ணேன். அதனால் நான் இந்த இடத்துல டேரெக்டாக என்ட்ரி போகலை. அடுத்த என்ட்ரி எங்கே பார்த்தேன் அப்படின்னா அப்படியே பாருங்கள், ப்ரைஸ் இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாருங்கள், இன்டர்னலாக ஒரு எம்எஸ்எஸ் பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடம் இன்டர்னலாக ஒரு எம்எஸ்எஸ். திருப்பியும் நம்மளோட இருக்கிற மேலே லிக்விடிட்டி பிளாக், இந்த இடம் மேலே லிக்விடிட்டி பிளாக்காக நம்ம பார்ப்போம். ஓகேவா, இந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு கிளியர் கட்டாக தெரியலன்னொடனே 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றி பார்த்தா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த தான் நம்மளோட லிக்விடிட்டி பிளாக். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் செல்லர்ஸ் பையர்ஸை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து எம்எஸ்எஸ் ஆயிருந்துச்சு. மேலே வந்து இதை போய் எடுத்தானா நம்மளுடைய என்ட்ரி பேட்டர்ன். ஓகேவா, அப்போ 3 மினிட்ஸில் மேலே லிக்விடிட்டி பிளாக்கு, இந்த இடத்துல எம்எஸ்எஸ் மேலே போய் லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. நான் போஸ்ட் பண்ண என்ட்ரி வந்து 3 மினிட்ல லிக்விடிட்டி பிளாக்கில் என்ட்ரி. எங்கே என்ட்ரி அப்படின்னா இந்த இடத்துல தான் என்னுடைய என்ட்ரி போஸ்ட் பண்ணியிருந்தேன்.
கிளியர் கட்டாக இந்த இடத்துல என்ட்ரி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு தெரியும் மேலே லிக்விடிட்டி பிளாக் இருக்குது, அதனால ப்ரைஸ் இந்த ஹையை தாண்டாது. இந்த இடத்துல தொட்டும் தொடாமல் இருக்குது. அது ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது அழகாக அந்த இடத்துல தொட்டிருக்கும், ப்ரைஸ் மைன்யூட்டாக தொட்டிருக்கும். ஓகேவா, இதான் நம்மளுடைய லிக்விடிட்டி பிளாக்ல என்ட்ரி, டைரக்ட் என்ட்ரி. என்னுடைய டார்கெட் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா 15 மினிட்ஸில் 1 ஹவர்லேருந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. என்னுடைய டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டார்கெட் வந்து மெயின் டார்கெட் இந்த இடத்துல செட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னோட இனிஷியல் டார்கெட் எந்த செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த லோவில் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஏன் ரீசன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன், ஏன் அந்த இடத்துல செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. ஓகேவா, இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் பாருங்கள், அது எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கே இந்த லிக்விடிட்டி பிளாக்குக்கே ப்ரைஸ் வரல, அக்ரெசிவாக கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு ப்ரைஸு. இந்த இடத்துலையும் பாருங்கள், ப்ரைஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை ரியாக்ட் ஆகிட்டு, அதாவது இந்த இடத்துல கீழே இருக்க இந்த இடத்துல ரியாக்ட் ஆகி இந்த ட்ராப் ஏரியான்னு சொல்லுவோம்ல, ப்ரைஸ் பாருங்கள் இந்த இடத்துல ட்ராப் ஏரியா எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு மேலே போச்சு பாருங்கள். அழகாக தெரியுதா, இந்த இடம் ட்ராப் ஏரியாவில் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே போச்சு, திருப்பியும் பாருங்கள் கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட் டார்கெட் நான் இந்த இடம் வச்சுருந்தேன். 6 o'clock வந்து இந்த இடத்துல நியூஸ் கேண்டில் இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு பர்சனல் ஒர்க்குக்காண்டி நான் இந்த இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதோட நான் ஃபோட்டோஸ் வந்து இந்த வீடியோஸ் முடிஞ்சோடனே ஆட் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட பாருங்கள், இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஸ்க் டு ரிவார்ட் பாருங்கள் 1:15 சம்திங். நான் வெளியே வந்தது 1:8 வெளியே வந்துட்டேன். இந்த சம்திங்கில் நான் வெளியே வந்துட்டேன் ட்ரேட்லேருந்து. இதுதான் நம்மளோட கான்செப்ட், எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் ஃபர்தராக இது எங்கே போகும் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. மார்க்கெட் வந்து கீழே இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் லோ இருக்கு பாருங்கள், இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி நோக்கி ப்ரைஸ் போயிடுச்சு. இதுக்கு நியூஸஸும் இந்த இடத்துல நமக்கு உதவுச்சு, அதனால் ப்ரைஸ் வந்து நியூஸ்க்கு அப்புறம் டப்னு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்மளுடைய பர்ஃபெக்டான என்ட்ரி பேட்டர்ன் ப்ளஸ் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் ரிஸ்க் டு ரிவார்ட் நம்ம வந்து அதிகமாக கிடைக்கும், அதனால தான் நம்ம இந்த கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்தராக ஏதாவது டவுட்னா இல்லை கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கட்டாயம் யாராவது இதை பற்றி படிக்கிறாங்க, இதை இந்த மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ்னால் டெலகிராம்லேயும் நம்மளோட லிங்க் இருக்குது, டெலகிராம் சேனலோட லிங்க்கில் நம்ம சேனல்லேயே கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, சேஃபாக இருங்க.